அது நான் இது கட்டுப்பாடுறேன் என்ன பண்ணுறது நம்ம துட்டு ஜாஸ்தியான சில பேருக்கு சரி அது என்ன வருது இன்னும் சேர்ந்து வருதுன்றா அப்படி கூட விற்கலாம் ஒன்று சாமி அவன் 3 பாக்ஸாக கொடுத்துட்டு மணி இதை எங்களால் எவ்வளோ சம்பாதிச்சிருக்கிற நீ மணியே நல்லா போடணும் எல்லாரும் கட்டிக்குது நாகராஜனா கூட பாரு என்னமோ இருக்கிற இந்த இதுக்கு இத்தனை கிலோமீட்டர் நம்ம வயிறை மெயின்டைன் பண்ணி தாய்ட்டு மரம் அப்பப்போ இது பண்ணிக்கணும் உளுதிக்கணும் தூக்கி கட்டுக்கணும் எதனா கூட கல்றான்றான் எவ்வளோ பண்ணியிருப்பான் இத்தனை நாள் வேலை வெட்டி இல்லாமல் எவ்வளோ இது பண்ணிக்கணும் வயிறே கட் பண்ணி போயிட்டான் ஒரு தங்கெல்லாம் மாற்றிக்கணும் எல்லாம் டிஸ்க் போயிட்டு இருந்தாங்களே எல்லாம் போதுவா இன்னும் அடுத்த வருஷம் வரைக்கும் காய்ச்சல்லாம் என்ன பண்ணுறதுக்கு ஆகுது இல்லைம்மா அந்த பாட்டி அப்படி எடுத்துட்டு நான் மணி இது என்ன தெரியுமா இப்போ இதுக்கு முன்னே இது பார்க்க எது ப்ராப்ளம் ஆனாலும் முன்னே இருவார் மஞ்சிக்கே வரமாட்டேன் யாரும் வரமாட்டேன் நாம் தான் பண்ணியிருந்தது சரி இங்கே இது பண்ணுற செலவுக்கு இன்னும் நம்மளுக்கு ஏதோ மிஷினுக்கு அதுக்கு இதுக்கு ஆக்டான்ட்டு தான் எவ்வளோ பண்ண ஸ்டார்டிங் அப்படி தான் எடுத்துருந்தோம் நம்ம அது எத்தனை நாளுக்கு உடனே போட்டுட்டோமா நம்ம லைனு பாக்ஸை நான் உஷ் பேத்திக்கிறது பூரா மணி எனக்கு யார் யாரும் நல்லா தெரியும் மழைக்கு காற்று பிச்சு நிற்கிறதான மணி இதுக்கு தேவையில்லை எனக்கு தெரிஞ்சா ஏவாப்பா సన్ గ్రూప్ సన్ టీవీ కేటీ వస్తుంది శంకరన్నా విశాఖనియా சரிக்கும் வெயிலிலே என்ன மணி அது கண்டு போடுறது இவ்வளோ கண்டு போடுறதா இருக்கிற இல்லை இன்னும் கொஞ்சம் என்னடா இந்த மாதிரி ஸ்டேவே கட் ஆகிட்டுக்குதுடா சுவாமியா மணிகண்டா மரம் ஏறினுந்தான் தண்ணி தாக ஆகுதுன்னா சரி என்ன பண்ணுறது தண்ணி வாங்கிட்டு வர்றதுக்கு கடைக்கு போயிட்டு இருக்கிறேன் நான் வேறு ஃபுல்லாக கூலிங் வாங்கிட்டு இருக்கிறேன் மணிகண்டா என்ன சொல்ல போகிறோன்னு தெரியலையே வெயிட் பண்ணி பார்க்கலாம் மணிகண்டா என்ன சொல்கிறான்ட்டு தண்ணி எவ்வளோ கூலிங் இருக்குன்னா தருவான் எனக்கு கூலிங் பிடிச்சி தான் இது பார்க்கலாம் என்ன சொல்கிறான்னு நான் கரெக்டாக இப்போ வெகுலில் கஷ்டப்படுறேன் ஒரு 5 நிமிஷம் கிட்ட வெகுலில் வைக்கலாம் நான் நினச்ச மாதிரி மணிகண்டா ரொம்ப கோல்டாக இருக்கான்னு சொல்கிறான் கொஞ்சம் நேரம் வெகுலில் வைக்கலான்னு பார்க்குறேன் வரடா கையிலே வரத மணி அங்கே தாண்டா இழுக்கணும் டேய் இன்னும் கீழே கை மணி சைடாக வர பரிஸ்திதின்றது எப்படியாப்பட்ட மனுஷன் எந்த வேலையை பண்ண வைக்குது மணி நேரான்றது நானே ஊராக தொடப்ப எடுத்துன்னு போய் வித்தாக்கலையா என்றா மணிகண்டா நீ என்னமா சொல்கிற யாரோ என்ற நானே பண்ணாது வேலையா தலைமையில சுமந்துக்குன்னு அக்கா நேரான்றது எப்படியா போட்ட மனசு நீ என்ன வேலையே வேணுமானோ பார்க்க வைக்குது அப்படியெல்லாம் நினைக்காத நீ யார் என்ன ராஜா இல்லை யாரும் ஒன்றும் இது இல்லை இழுத்தா வருது அங்கே கழட்டிட்டு இருந்தால் வந்திருக்கும் நீ அது வேற போட இல்லை என்ன போட போடு இன்னும் போடு இன்னொரு கொஞ்சம் போடுற போதா சரி 100 ரூபாயில் 70 ரூபாய் எனது 30 ரூபாய் ஒன்றுது டே திக்குலுக்கா பேசுகிற நான் 70 ரூபாய் போடுறேன் நீ 30 ரூபாய் தானே போடுற 100 ரூபாய்க்கு இங்கே இது போதும் வாட மணிகண்டா அங்கே மட்டும் இழுத்து கட்டிக்கலாமா கட்டிடணும் காற்று வந்தால் உழுது போகுது அங்கே யார் சொல்கிறேன் எட்டுக்கு சேர்த்து கூட கெட்டிக்கு செய்கிறா பையா ஏதோ ஈபி கம்பியில் இங்கே ஷர்ட்ண்ணே
வருதா உங்கள் ஊரில் கேபிள் க்ளீனா கட் ஆகுது, எப்பவுமே கட் ஆகுறது இல்லையா? ஆ இப்போ அதான் கேட்குறாங்க மணி விசாரிக்கிறாங்க, ஏன் கட்டினே இது இப்போ அது கழட்டிட்டு கட்டுறியா? அந்த பண சைடு வடிச்சு போட அப்படியே சொல் மீட்டர் எடுத்து போகிறோமா? ஆ நான் காலு அட்டா அப்படியே இல்லை நம்ம ஒரு ஏணி வாங்காமல் கண்டவங்களை எடுத்துக்கின்னு சுற்றி நிற்கிறோம். எனக்கு அது பார்த்தா சொன்னா இருந்து நான். ஆனால் இந்த இடத்துல எடுத்து கட்டின மாதிரி மணியா கம்பம் ஒரு 4 கம்பம் இருந்துருந்தேனப்பா. அங்கே ஒரு கம்பம் இருக்குது சென்டரில், அங்கே ஒன்று, இந்த ரச்சிக்கிட்ட ஒன்று, அங்கே ஒரு எல்லாரும் பண்றி பொதுவாக 2 கரெக்ட். அதுக்கு அது போடுறேன் அப்படியே. இழுத்து போடுறாங்க, நான் போடுறாங்க கிட்டத்தட்ட நாங்கள் எடிட் பண்ணி போட்டுக்கிறோம். 1.5 மணி நேரமாக நாங்கள் இந்த வேலை செஞ்சுட்டு இருக்கிறோம். அப்படியே உங்கள் வீட்டில் அனுப்பிவிட்றேன். ஏன் அவங்க கேன்சல் பண்ணிட்டு வாதவே உங்கள் வச்சு சொல்லிட்டு ஒன்று அங்கே ராமனின்னு அப்படிலாம் அவன் சொன்னது. ஏதோ இருக்கிறது 2 நாள் ஏதோ ஒரு நெட்ஒர்க்கில் இருந்து போங்க, அதில் அதில் 2 நாள் இதில் 2 நாள் மாற்றிக்கினேன். தெனி பாட்டில் எங்கிட்ட போய் சாட்டினே நாங்கள் வேணா மணியா ஆளுக்கு ஒரு 6 ஆமாம் பண்ணலன்னா கூட அபகாரம் பண்ணுறது வேண்டாம். பாரு யாரோ ஒரு வச்சுக்கிறாங்க, யாரோ செத்து போயிருப்பாங்க இந்த செடி வச்சுக்கிறவங்க, நீங்கள் நகல் கொடுக்கலையா? அவங்க இருக்கிறாங்களா? நினைக்கிறீங்களே எவ்வளோ புண்ணியாத்த முடி செட்டு போயிட்டுடா. போ 4 பேரான உக்காரது இல்லை ஒரு நாளைக்கு. யாருக்கானு போடுச்சு இட்டுடன் இன்னைக்கு நாங்கள் பண்ணியிருக்கிற வேலையெல்லாம் கிட்டத்தட்ட ஒரு 8 நிமிஷம் 30 செகண்டுக்கு மேலே போட்டாச்சு. நாங்கள் 2 பேரும் எவ்வளோ கஷ்டப்பட்டுருக்கேன்ட்டு நான் ஒரு யூடியூப் சேனலில் போட்டு வைக்கிறேன். எதுக்குண்ணா ஏதோ சும்மா மன உளைச்சலுக்கு தான். மன உளைச்சலுக்கு இல்லை, நாங்களும் இவ்வளோ கஷ்டப்பட்டுருக்கன்றதுக்கு. இப்போ லேட்டஸ்ட் டெக்னாலஜி காலத்துக்கு எதுக்குமே ஒரு வீடியோ இருக்கணுன்றாங்க இல்லையா? எப்பாவது ஒரு நாள் இது மாதிரி வயசான காலத்தில் நாங்களும் பார்க்குறதுக்கு தான். தாத்தா எப்படி தாத்தா யார் ஜெயிப்பாங்க தாத்தா இந்த வாட்டி எலெக்ஷனில்? மோடியா எப்படி? உங்களுக்கு தானே தெரியும். நாங்கள் மோடிக்கு பண்ணல. யாரோ ஒருத்தர் ஜெயிக்கிட்டு நாட்டுக்கு நல்லது பண்ணால் போதும்.